காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில என்னான்னு நினைச்சிருப்பேன். கத்தி எடுப்பவனும் களவாட பிறந்தவனும் தரணியால வந்திருக்கும் ராசிதார் வந்தானோ இந்த விவரங்கள் ஏதோன்னு தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்த உன்ன நினைச்ச அழுக வரும். கதகதன்னு கழுகிண்டி களிப்புள்ள குளிவெட்டி கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே. தொண்டையில அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில இன்னும் மசமசன்னு நிற்கிறது. கொத்தமல்லி வறுத்து வச்சு குருமிளகா 2 வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு கும்மி அரைச்சு நீ குழகுலன்னு வலிக்கையில அம்மி மணக்கும் அடுத்தது மணமணக்கும். சித்திக்க சமைச்சாலும் சித்திக்கிட்டே சமைச்சாலும் கத்தரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேனோடு கோழி குழம்பு மேல குட்டி குட்டியா மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு வேகமெல்லாம் மிச்சம் வரும். வறுமையில நாமப்பட்ட வழிதாங்க மாட்டாமே பேனா எடுத்தேன் பிரபஞ்சம் பிச்சது. பாசமுள்ள வேலையிலே காசு பணம் சேரலையே, காசு வந்த வேலையிலே பாசம் வந்து கூடலையே. கல்யாணம் நாஞ்சின்றி கதியத்தில் நிற்கையில பெத்த அப்ப சென்னை வந்து சொத்து எழுதி போன பின்பு 5-6 வருஷம் உன் ஆசுமுகம் பார்க்காம பெத்த மனம் கல்லாச்சே புள்ள மனம் பித்தாச்சே. படிப்பு படிச்சுக்கிட்டே பணமடிப்பு மிச்ச மகன் கைவிட மாட்டான்னு கடைசியில நம்பலையே. வாசம் கண்ணீர் எல்லாம் வெறிச்சோடி போன வேதாந்தமாயிருச்சு. வைகையில ஊர் முழுக வள்ளூரும் சேர்ந்தவரையா குட்டி வந்து சேர்த்து விட்டவளே. உனக்கு ஆனது எனக்கு ஒண்ணு ஆனதுதான், உனக்கு வேற மகன் இருக்கான், உனக்கு ஒண்ணு ஆனதுதான், எனக்கு வேற தாய் இருக்கான்னு அழுதுகிட்டே அந்த கவிதை முடிவார் வைரப்பட்டு. ஈன்ற பொழுதினில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இந்த நிறைய சாதனை எல்லாம் எதுவுமே வேணாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு நல்ல பையனை அந்த நாட்டுக்கு தரதே மிகப்பெரிய சாதனை. அந்த வகையில ஒரு விருது கொடுத்தாலும் இன்றும் உழைத்துக் கொண்டு, உழைப்புனா நாங்களும் வேலைக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரியான உழைப்பு இல்லாம இன்னைக்கும் நாம் எங்க ஆரம்பிச்சோமோ இப்ப எங்க தேடி ஓடிட்டு இருக்கிறோமோ அந்த மரபார்ந்த தொழில். குறிப்பா நான் எங்க பசங்களை எல்லாம் சொல்றேன், பிள்ளைகள் எல்லாம் சொல்றேன், போய் வேலை பார்க்கணும் வேலை பார்க்க சொல்ல யாருக்கும் வேலை பார்க்கறேன். 2500 ரூபாய்க்கு மேல சம்பளம் பணம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 2000 ரூபாய் பணம் தர ஒரு ஆடு வாங்கி நீ ஒரு 2 வருஷத்துல பெரிய வாயிடலாம்னு சொல்லி சொல்றேன். அப்படி மாடு வளர்ப்பது மூலம் கிட்டத்தட்ட இன்னைக்கு திருவாரூர் நகரத்துல ஒரு 8க்கும் மேற்பட்ட மாடுகள் வளர்ப்பதுல நிறைய புண்ணியங்கள். மாடு வளர்க்கல நல்ல பால் கிடைக்கும். நான் இன்னைக்கும் நாட்டு மாட்டு பால் தான் யூஸ் பண்றேன். பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, தண்ணி மட்டும் தான் ஆடாது. அப்படியும் இல்லாம ஒரு மிகச்சிறந்த பணியாற்றி இன்றும் ஓய்வறியாமல் உழைத்துக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய சகோதரர் ஒளிரவனுடைய அன்பு தாயார் திருமதி ஆர் தேவிகா அவர்களுக்கு வேளாண் நன்மங்கை விருது வழங்குவதில் பெருமை கிடைக்கிறது.